அடி ஆத்தி, பட்டு சேலை கட்டிட்டு பளபளன்னு எங்கடி கிளம்பிட்டா இவ? இன்னைக்கு பாத்துருவா. இன்னைக்கு போற சண்டையில இவ மண்டை உடையன்னு இவ எங்கேயும் போக கூடாது. என்னத்தான் அப்படி முணுமுணுத்துக்கிட்டே இருக்கீங்க? ஏண்டி நீ இங்க பட்டு சேலை கட்டிட்டு இப்படி மினுக்கிட்டு தெரியுற? அங்க உன் புருஷங்கார என்னன்னா எவங்கூடையே சேர்ந்து இழுச்சு பேசிக்கிட்டு எங்கேயோ டூருக்கு போகலான்னு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டு போட்டு பட்டு சேலையை கட்டிட்டு இங்க உக்காந்துரு. அதை போய் பாரு. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் வீட்டுக்கார பத்தி எனக்கு தெரியும். இப்படி எதுவும் சொன்னீங்க மண்டையை உடைச்சு விடுவேன். அடி ஆத்தே, மண்டை உடைப்பா நீ? ஏன் மண்டை உடையுதா ஓ மண்டை உடையுதான்னு பார்ப்ப முடியும். தோசைக்கரணி எடுத்துட்டு வரேன். யார் மண்டையா யார் உடைக்கிறான்னு பார்க்கலாம். புருஷனை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம பேசுறியா? அங்க போய் பார்த்தா தெரியும் புருஷன் லட்சணம். நான் மட்டும் சும்மா விட்டுருவேனா? இரு, சப்பாத்தி கட்டையை எடுத்துட்டு வரேன்.